திருவிழாவின் 4ஆம் நாள் இரவு உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் கற்பக விருட்ச வாகனத்திலும் பராசக்தி அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் 4ஆம் நாளான நேற்று இரவு உற்சவத்தில் விநாயகர், முருகப்பெருமான், உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு கோவில் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு 16 கால் மண்டபத்தில் அலங்காரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் வெள்ளி கற்பக விருட்சம் வாகனத்திலும் பராசக்தி அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் எழுந்தருளினர். விநாயகர் மூச்சிக வாகனத்திலும், முருகர் மயில் வாகனத்திலும், உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் வெள்ளி கற்பக விருட்ச வாகனத்திலும், பராசக்தி அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்திலும், சண்டிகேஸ்வரர் சிறிய வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளி பஞ்சமூர்த்திகளும் ஒன்றன் பின் ஒன்றாக திருக்கோவிலின் 4 மாட வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருவிழாவின் முக்கிய விழாவான 10ஆம் நாள் திருவிழா வரும் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு கோவில் கருவறை முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தில் பரணி தீபமும், மாலை 6 மணி அளவில் கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றப்படுகிறது.